தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாயந்தரம் ஹிப்ஹாப் தமிழா கொடுத்துருந்த ஒரு வீடியோ பேட்டி பார்த்தேன். அதன் பிறகு மறுபடியும் இப்போ அவர்கள் பத்திரிகையாளர் சந்திச்சதை பார்த்தேன். ராஜசேகர் ஐயாவுக்கும் கார்த்திகேயன் சிவசேனாவி அவர்களுக்கும் திரு ராஜேஷ் அவர்களுக்கும் எனது சிறப்பு வணக்கம். காரணம், நீங்கள் 3 பேர் தான் இதுக்காக ரொம்ப நாட்டு மாட்டியம் அழிகிறது என்றும் காளை மாடு எவ்வளவு முக்கியம் என்றும் ஜல்லிக்கட்டு அவசியம்னு தொடர்ந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்தது. அதுக்கு நடுவில் பல பேர் வருவாங்க போவாங்க, ஹிப்ஹாப் தமிழா போலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுக்கு ஒன்றே என்னென்னா, ஹிப்ஹாப் தமிழாவுக்கு ஆதிக்கு என்ன புரியலைன்னா, நீங்கள் சொல்லி இந்த மாணவன் மெரினா பீச்சில் கூடலை, நீங்கள் சொல்லி வஉசி பூங்கால கோயம்புத்தூர்ல கூடலை, நீங்க சொல்லி மதுரை தமுக்கத்துல கூடலை, நீங்க சொல்லி தமிழ்நாட்டில் எங்கேயும் கூடலை, நீங்க சொல்லி பிரான்ஸ்ல கூடலை, நீங்க சொல்லி லண்டன்ல கூடலை, இப்படி உலகம் எங்கும் கூடியவர்கள் யாருமே நீங்க சொல்லி கூடலை. அது இயல்பா தன்னெழுச்சியா தான் நீண்ட காலமாக ஏமாற்றப்படுகிறோம் என்ற எண்ணத்துல, தன் உரிமை பறிபோகிறது என்கிற பதட்டத்துல, இதை இப்பவும் கேட்கலனா எப்ப கேட்கறதுங்கிற எண்ணத்துல தமிழன் தானா தெருவில் இறங்கி நின்னா தன் குடும்பத்தோட. அதை வழி நடத்தினது அந்த மாணவர்கள். இதற்கு இடையில ஒரு சில முகங்கள் அதுவா இருந்துச்சு. இன்னைக்கு அதுவெல்லாம் இல்லைன்னு ஆனதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அது எப்படி காலையில முதல்வரை சந்திச்ச எல்லோரும் சாயந்தரம் ஒரே போல போராட்டம் வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லுவீங்க தெரியல. சிவசேனாதிபதி ஐயா தான் சொன்னாரு, காளைகளை பட்டியலிருந்து தூக்குதான் அந்த போராட்டத்தின் நோக்கம். மெரினாவில் கூடிய பொழுது அவர் அங்க இல்ல. 2வது நாள் பெருங்கூட்டம் வந்த பொழுது அவரும் இப்படி முதல்ல ஒரு வீடியோ தான் விட்டாரு. அதாவது முக்கியம் காளைகளை பட்டியலிருந்து தூக்கணும், அதுதான் இந்த போராட்டத்தில் வெற்றி பெறும்னாரு. இப்ப என்னன்னா 2 மாசம் கழிச்சு பாத்துக்கலாங்கிறது அவர் விருப்பம். நீங்க யாரும் சொல்லி அவன் கூடல, அதன்படியே நீங்க யாரும் சொல்லாமையே அந்த மாணவன் அந்த இளைஞன் கூடியிருந்த இடத்துல கலைவான், தன் நோக்கம் நிறைவேறிச்சுன்னு அவன் நம்புனான். அவன் ஏன் இப்ப நம்ப மாட்டேங்கிறான்னா, ரொம்ப காலமா அவனை இப்படி சொல்லி ஏமாத்திட்டீங்க. ஏமாத்தாதீங்க, எனக்கு கிளியரா சொல்லுங்கிறான், புரிகிற மாதிரி சொல்லுங்க எனக்கு அப்படிங்கிறான். இந்த நாட்டில் இந்தியாவில் தமிழன் என்பவன் எந்த நல்ல இயல்புகளோட, நல்ல எண்ணங்களோட, நல்ல ஒழுக்கங்களோட வாழ்ந்தவனா கடந்த 10 ஆண்டு காலமா பிற மாநிலத்தால் அவன் மதிக்கப்படவே இல்லை. உலகத்துல அவன் கொண்டாடப்படவே இல்லை. இங்க காலில் விழுந்துட்டே இருந்தான், முன்னாடி நிக்கிற ஆள் தான் மாறுனுச்சே ஒழிய காலில் விழுகிறது மாறவே இல்லை. தமிழர்களுக்கு என்ன அடையாளம் இருந்துச்சு? சட்டத்துப்படி நல்ல எண்ணங்களோட, நல்ல ஒழுக்கங்களோட வாழ்ந்தவனா கடந்த 10 ஆண்டு காலமா பிற மாநிலத்தால் அவன் மதிக்கப்படவே இல்லை. உலகத்துல அவன் கொண்டாடப்படவே இல்லை. இங்க காலில் விழுந்துட்டே இருந்தான், முன்னாடி நிக்கிற ஆள் தான் மாறுனுச்சே ஒழிய காலில் விழுகிறது மாறவே இல்லை. தமிழர்களுக்கு என்ன அடையாளம் இருந்துச்சு? சட்டத்துப்படி நடந்துக்கிட்டான். காவிரிக்காக வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு போனான். நீதிமன்றம் அவனுக்கு சார்பா இருந்துச்சு. ஆனா மத்திய அரசு அதை கேட்க மாட்டேன்ருச்சு. இவன் ஒழுங்கா சட்டப்படி சொன்னதை கேட்டான், அதனாலேயே தமிழை அடி வாங்கினான். முதல் முறையா இது எல்லா பிரச்சனையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு மரியாதை இல்லைன்னா கூட ஒரு மாணவன் கிளம்புனா, இந்த மாணவன் கிளம்பி வந்தான் பாருங்க. நீங்களே எல்லாரும் சொல்றீங்க அவன் எந்த தவறு செய்யல, எதையும் அடிச்சு நொறுக்கல, அற வழியில அவன் போராடினான், அமைதி வழியில போராடுறான் அவன் அப்படின்னு அவனுக்கு பாராட்டு பத்திரம் வாசிச்சிருக்கீங்க. தான் போட்ட குப்பையை அவனே பிறக்கிறான். இவ்வளவு சிறப்பா செஞ்ச இந்த தமிழ்நாட்டு இளைஞன் மாணவன் இருக்கான் பாருங்க, அவன் தான் 10 ஆண்டு காலமா இந்த சமூகத்தில் தமிழன் வாங்கி வச்சிருந்த அவப்பெயரை 5 நாள்ல தொடச்சவன். இன்னைக்கு உலகம் பூரா ஒரே ஒரு அடையாளம் தமிழனுக்கு என்ன அப்படின்னா, இவ்வளவு சுத்தமா, இவ்வளவு ஒழுங்கோட, இவ்வளவு அறத்தோட, எந்த பதட்டமும் இல்லாம ஒரு போராட்டம் நடத்த முடியுமா? தலைவன் இல்லாத ஒரு போராட்டம்ங்கிறதா இங்க வாங்கி கொடுத்தா நல்ல பேர் இந்த பிள்ளைய பூரா நமக்கு. இது காலமும் தமிழன் என்பவன் யார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு ஒரு போராட்டமா நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் நம்புற அன்னைக்கு அவன் விலக்கிக்குவான். நீங்க எல்லாம் பதறாதீங்க. உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னா நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. அவன் உங்களை கூப்பிடலையே, நீங்களா ஏன் போறீங்க, நீங்களா ஏன் அவன் கிளம்பணும்னு நினைக்கிறீங்க? அவன் உறுதியா அது தெரிஞ்சிச்சுன்னு நினைச்சான்னா, காலையில பட்டி நீக்கிட்டான் முடிவு பண்ணா கிளம்புவான். நாளைக்கு காலையில் கூட அவன் கிளம்பக்கூடும், நாளைக்கு சாயந்தரமும் கிளம்பலாம். அது அவன் முடிவு இல்லையா? நீங்க ஏன் சொல்றீங்க எல்லாரும் கிளம்பு? நீங்க கிளம்புங்க, போய் வேற வேலை இருந்தா போய் படத்துக்கு போய் பாட்டு போடுங்க. அவனை கிளம்புன்னு நீங்க சொல்லாதீங்க. நன்றி, வணக்கம்.